இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் climate சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபலி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா climate சேஞ்ச் தான். எப்போவுமே பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் தான் இருக்கும். NAPCC அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் climate சேஞ்ச். It is an initiative taken by government. So action plan launched by the government to fight against the climate change and reduce green gas emission and promote sustainable development by 8 missions. இதுக்காக ஒரு 8 மிஷன்ஸையும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க through that climate change. ஸோ இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது as I already told, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்கு to promote sustainable development and address the issue of climate change. இதில் 8 மிஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது டாக்டர் மன்மோகன் சிங் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த இயர் 2008 ஜூன் 30 லான்ச் பண்ணாங்க. ஸோ NAPCC லான்ச்ட் இன் 2008 ஞாபகம் வச்சுக்கணும். 8 மிஷன்ஸ் ஆஃப் NAPCC. ஸோ இதில் இருக்க 8 மிஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் சோலார் மிஷன். நேஷ்னல் சோலார் மிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டு ப்ரமோட் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜி டெவலப் ஆகிறதுனால க்ரீன் கேஸ் எமிஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதுக்காக சோலார் எனர்ஜியை டெவலப் பண்ணணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நேஷ்னல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி. So aims to promote energy efficiency across various sectors of economy including industry, building and appliances to reduce energy consumption and mitigation emission. And third என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை எய்ம் பண்ணுறது தான் வந்து தேர்ட் மிஷன். ஸோ தேர்டாக அக்ரிகல்ச்சரை எய்ம் பண்ணுறாங்க. எய்ம்ஸ் டு ப்ரமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஃபோக்கஸ்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், நேஷ்னல் வாட்டர் மிஷன். ஸோ வாட்டர் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் மிஷன். ஸோ அந்த வாட்டரால் இருக்கிற சேலஞ்சஸ், ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால வாட்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த இமாலயன் எக்கோசிஸ்டம். ஸோ இமாலயன் எக்கோசிஸ்டம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். இமாலயாஸில் இருக்கிற அந்த ஹைஸ் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிட்டு வருது அப்படின்றது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரையுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபோர்த்து, அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. சிக்ஸ்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் அ க்ரீன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியா வந்து க்ரீனி இந்தியாவாக இருக்கணும் அப்படின்றத எய்ம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து மிஷன். எய்ம் டு இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், என்ஹான்ஸ் எக்கோசிஸ்டம் சர்வீஸ். அதுதான் வந்து சிக்ஸ்த்தாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செவன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹேபிடேட். எய்ம்ஸ் டு ப்ரமோட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்ஹான்ஸ் ரிலையன்சஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, நம்மளோட ஹேபிடேட்டை டெவலப் பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து. அண்ட் எயித்தாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் climate சேஞ்ச். எய்ம் டு enhance understanding, research and capacity building on climate change issue to inform policy makers. So climate change-க்காக climate change-க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, குளோபலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே ரிசர்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எயித் இஷ்யூ. தேங்க்யூ. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய